இந்த KFC சிக்கனில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்டா KFC சிக்கன் தான் சாப்பிடுன்னு சொல்லி அடம் பிடிச்சான். சரி இவனோட ஆசையை நம்ம ஏன் கெடுக்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெனு கார்டில் இருக்கிறதுலே பெரிய பக்கெட்டை நான் ஆர்டர் போட்டேன். என்னோட பிஜியில் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பீன்ஸும் போட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வாங்கி வச்சுட்டேன். அந்த பக்கெட்டை பிரித்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் தாங்கலை. எடுத்து பார்த்தீங்கன்னா கப்புன்னு வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் இருக்கிறதுலே பெரிய பக்கெட்டை ஆர்டர் போட்டேன்னா சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. இதுதான் என்னோட பாலிசி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா திகட்ட தான் சாப்பிட்ணும். எந்த அளவுக்கு நான் திகட்ட சாப்பிட்றேனோ அப்போ தான் என் மனசு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீல் ஆகும். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது என்னால் சாப்பிட முடியலடா, 3 பீஸ் மேலே என்னால் சாப்பிட முடியலடான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டான். ஆனால் நம்ம தான் அப்படி கிடையாது. ஒரு ஃபுல் பக்கெட்டை கொடுத்தாலும் நம்ம பயங்கரமாக சாப்பிடுவோம். கண்டிப்பாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம எந்திரிப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அதுமா பார்த்தீங்கன்னா நான் KFCயில் வாங்கியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேர்ஸ்டே வாங்கி சாப்பிட்றேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம தான் புதுசாக ஏதாச்சும் பண்ணுவோமே, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு சிக்கனை பிச்சு அதை தூக்கி சப்பாத்திக்குள்ளே வச்சு 2 மைனஸை டிப் பண்ணி வாயில் வைக்க போகிறேன். டேஸ்ட்டு கண்டிப்பாக கேவலமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எப்படியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி பீஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த கடைசி பீஸை எப்போவுமே சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் நான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடவும் முடியாது, தூக்கி போடவும் மனசு வராது. எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மைனஸில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த பெரிய மீல்ஸ் பக்கெட்டில் இப்போ நான் யாருக்கு மீல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெரு காவலர்கள், அதாவது நம்ம தெரு நாய்களுக்கு தான் மீல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓரமாக நான் வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.